க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாட்டில் சுடு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டு இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் 4 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன். கருவாடில் உப்பு அதிகமாக இருக்குன்றதுனால நான் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறியாச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் பழுத்த தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கையிலே நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக தக்காளி வந்து குக் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் பிழிஞ்சு விடும் பொழுது அதனுடைய கூடுதல் சுவையே தனி, நல்ல ருசியாக இருக்கும். சீக்கிரமாக மசிஞ்சிடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு பிறகு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் புளி எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாழைக்கருவாடு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை நல்லா கரைச்சி இந்த புளி கரைசலை எடுத்து குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தா வாழைக்கருவாடு குழம்பு ரெடி.